ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஸ் லைஃப் சேனல். இப்போ வந்து உளுந்து வடை ஸ்மால் போர்ஷனில் கொஞ்சமாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து அரை அழாக்கு உளுத்தம் பருப்பு எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு பெருங்காயம் இதை சேர்த்துக்கலாம். இதோட 2 பச்சை மிளகா இஞ்சி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா இதிலே போட்டு அரைச்சிட்டோம்னா வாயில் கடிப்படாது. நீங்கள் வேணால் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இப்போ வந்து கொஞ்சம் பிஞ்ச் சமையல் சோடா சேர்த்துக்கிறேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா புசு புசுன்னு உப்பி வரும். அதையுமே சேர்த்து ஒரு ஓட்டிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இப்போது அது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எதுக்குன்னா மாவு இது சேர்க்கும் போது தண்ணியாக இருந்தாலுமே மாவு டைட்டாகிடும். அதோடு இல்லாமல் கிறிஸ்பியாக வரும். இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் பொடிசாக கட் பண்ணி இதோடு சேர்த்து கை விட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு இப்போ வந்து எண்ணெய் கடாயில் சூடாகிட்டுருக்குது. இப்போ வந்து ஒவ்வொரு மாவாக உருட்டிக்கலாம். ஒவ்வொரு கையில் மாவு எடுத்து உருட்டி சேர்த்துக்கலாம். நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு இது மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஸ்மால் போர்ஷன் செய்யும் போது யார் வேணால் செய்யலாம். பிகினர்ஸ் கூட சமையல் கற்றுக்கிறவங்க கூட ஈஸியாக செய்யலாம். இதே உங்கள் வீட்டில் நிறைய மெம்பர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த அளவை நீங்கள் கூட்டி டபுளாக கூட செஞ்சுக்கலாம். கிரைண்டரில் போட்டு செய்கிற மெத்தட் இருக்குது. அது இன்னுமே நல்லா வரும். ஆனால் நிறைய குவான்டிட்டி குறைஞ்சது ஒரு அழாக்கு 1.5 அழாக்கு அதுக்கு மேற்பட்டு செய்யும் போது தான் நல்லா ஈஸியாக வரும். இல்லைனா கிரைண்டர்லேயே கொஞ்சமாக போட்டோம்னா ஒட்டிக்கும். ஸோ அதனால் நான் மிக்சியில் போடுறேன். மிக்சியில் போட்டு செய்கிற மெத்தட் இந்த மெத்தடில் செய்யும் போது ரொம்ப சுலபமாக வரும். டேஸ்டியாகவும் இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், மேலே மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். Thanks for watching.